Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல 6th question நம்ம பார்க்க போறோம். Check whether minus 150 is a term of the AP 11, 8, 5, 2 and so on. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபியில் மைனஸ் 150 அப்படின்றது ஒரு டேர்மாக இருக்குமா அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏபியிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் 11. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 8 மைனஸ் 11 நமக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற மைனஸ் 150யை நம்ம லாஸ்ட் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் 150 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மைனஸ் 150 அப்படின்றது எத்தனாவது டேர்மில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாலே ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த மைனஸ் 150 வந்து இந்த ஏபியில் ஒரு டேர்மா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. சேம் இதே ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ஏஎன்னோட வேல்யூ வந்து இங்கே மைனஸ் 150 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 11 பிளஸ் என் மைனஸ் 1 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டியோட வேல்யூ வந்து -3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 150 இந்த பிளஸ் 11 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -11 மாறிடும். ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ -3 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? மைனஸ் 150 மைனஸ் 11 ஆட் பண்ணால் நமக்கு -161 வரும். ஸோ அட் த சேம் டைம் ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த -3 நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது நமக்கு டிவிஷன் -3 மாறிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு n மைனஸ் 1 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 161/3 ஈக்குவல் டு n மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 161/3 நம்ம அப்படி வச்சுக்கலாம். -1 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது +1 மாறிடும். ஈக்குவல் டு n. ஓகேவா? ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் 3 வந்துடும். ஸோ 161 + 3 ஈக்குவல் டு n. அப்போ n ஈக்குவல் டு 164/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3ஆல் 164 நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 1 3s are 3, 5 3s are 15, ரிமைனிங் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 3s are 12 வரும், ரிமைனிங் 2 வந்துடும். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 ஆட் பண்ணால் 6 3s are 18 வரும். ஸோ அகைன் நமக்கு ரிமைனிங் 2 வந்துடும். ஸோ அகைன் நமக்கு 6 3s are 88 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்னோட வேல்யூ வந்து நமக்கு ஒரு டெசிமல் நம்பராக கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், ஒரு நேச்சுரல் நம்பராக தான் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 54.66 அப்படின்றது ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த மைனஸ் 150 அப்படின்றது இந்த ஏபியில் ஒரு டேர்மாக கண்டிப்பாக இருக்க முடியாது. தேர்ஃபோர் மைனஸ் 150 இஸ் நாட் அ டேர்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடலாம். 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். Find the 31st term of an AP whose 11th term is 38 and the 16th term is 73 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 11th term ஒரு ஏபியில் 11th term வந்து நமக்கு 38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 16th term வந்து நமக்கு 73 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 31st termல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு சொல்யூஷன் எடுத்து எழுதிருக்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 11th term எடுத்துக்கலாம். ஸோ 11th term நம்ம எப்படி எழுதலாம், a + 10d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ a + 10d ஈக்குவல் டு, ஸோ இந்த 38க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 16th term வந்து நமக்கு 73 இல்லையா? ஸோ இந்த 16th term வந்து நம்ம எப்படி எழுதலாம், a + 15d அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 73. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ராக்ட் பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்கிற சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்குது, நம்ம மைனஸாக மாற்றுறோம். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, ஸோ மைனஸாக மாற்றுறோம். இங்கே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ -5d அப்படின்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு, ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள், ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 35 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ -35 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு -35. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் இருக்கிற -5 மாறிடும். ஸோ இந்த மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். 1 5s are 5, 7 5s are 35. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதலாம். a + 10d ஈக்குவல் டு 38. ஓகேவா? ஸோ a + 10 இன்டூ டியோட வேல்யூ வந்து 7 ஈக்குவல் டு 38.
நெக்ஸ்ட் a plus 70 equal to 38 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ a equal to 38, இந்த plus 70 equal to ரைட் ஹேண்ட் சைடு போனால் நமக்கு மைனஸ் 70 மாறிடும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 32 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவும் காமன் டிஃபரன்ஸும் கிடைச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம 31st டேர்மை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 31st டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 30d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் 32 plus 30, டியோட வேல்யூ வந்து 7. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு 31st டேர்ம். ஸோ a31 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ a31 ஈக்குவல் டு மைனஸ் 32, இங்கே பிளஸ் 30ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 210 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு பிளஸ் 178 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து 31st டேர்ம். இதான் ஆன்சர். 8th கொஸ்டின் பார்க்க போகிறோம். அண்ட் ஏபி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 50 terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஏபியில் டோட்டலாக வந்து நமக்கு 50 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி ஈக்குவல் டு 50. ஓகேவா? ஸோ அதில் தேர்ட் டேர்ம் வந்து நமக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு 12. தேர்ட் டேர்ம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ அந்த ஏபியோட அந்த ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா? a கமா a plus d கமா a plus 2d. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் டேர்மை நம்ம a plus 2d அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் வந்து இங்கே நமக்கு 106 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டோட்டலாக இருக்கிறதே வந்து 50 டேர்ம்ஸ் அப்படின்னா, ஸோ இது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா இது நமக்கு a50, அதாவது லாஸ்ட் டேர்மாக இருந்திருக்கும். ஓகே, a50 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 49d equal to 106 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் மைனஸாக மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி நம்ம பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 47 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் டி அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு. ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ 106லேருந்து 12 நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 94 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 94, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மைனஸ் 47 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 1 times 47, 2 times 47 வந்து நமக்கு 94 வந்துடும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் டியோட வேல்யூ டி ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம். a plus 2d equal to 12. ஓகேவா? ஸோ அப்போ a plus 2 into d யோட வேல்யூ 2 equal to 12. ஸோ அப்போ a plus 4 equal to 12 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் a equal to 12 plus 4 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -4 ஆகிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூவும் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூவும் தெரியும். ஸோ நமக்கு 29th டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க கொஷினில். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் யூஸ் பண்ணி நம்ம 29th டேர்மை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 29th டேர்ம். ஸோ a29 அப்படின்னா a plus 28d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் a அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a வேல்யூ வந்து 8 plus 28, டியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ a29 ஈக்குவல் டு 8 plus 28ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 வந்துடும். ஸோ அப்போ a29th டேர்ம் வந்து நமக்கு 64 இருக்கும். இது ஆன்சர். 9th கொஷின் பார்க்க போகிறோம். இஃப் த தேர்ட் அண்ட் 9th டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி ஆர் 4 and -8 respectively, which term of this AP is 0 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் நமக்கு தேர்ட் டேர்ம் வந்து 4, 9th டேர்ம் வந்து -8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 0 அப்படின்றது இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 0வை நம்ம ஏஎன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ தேர்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ அந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் படி தேர்ட் டேர்மை வந்து நம்ம a plus 2d அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு இது 4க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 9th டேர்மை வந்து நம்ம a plus 8d ஈக்குவல் டு இது -8க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 0வை வந்து நம்ம ஏஎன் அப்படின்னு எடுத்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ இந்த ஏஎன் வந்து ஸோ இந்த ஏபியில் எத்தனாவது டேர்மில் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவும் காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மைனஸாக மாற்றிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றுறேன். இங்கே மைனஸ் இருக்குது, நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ அப்போ -6d கிடைக்கும் ஈக்குவல் டு ஸோ இங்கே நமக்கு சேம் சிம்பிள் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 12 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ d ஈக்குவல் டு 12. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -6 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1 6 are 6, 2 6 are 12ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு -2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்து எழுதலாம். a plus 2d equal to 4. ஓகேவா? ஸோ இதில் a அப்படியே இருக்கும் plus 2 into d யோட வேல்யூ -2. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் a ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் வந்துடும். 2 2s are 4 வரும் ஈக்குவல் டு இந்த 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு இந்த 4 நம்ம அப்படியே எழுதலாம். இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +4 மாறிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூவும் காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூவும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த 0 வந்து ஏபியில் எத்தனாவது டேர்ம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n - 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதில் ஏஎன்னோட வேல்யூ வந்து 0, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 8 பிளஸ் n - 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ -2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளஸ் 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது -8 மாறிடும். ஈக்குவல் டு n - 1 இன்டூ -2 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த -8 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற -2 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷன்ல வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு n - 1. ஓகேவா? இந்த மைனஸ் கேன்சலேஷன் ஆயிடும். 1 2s are 2, 4 2s are 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் n - 1 ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +1 ஆயிடும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 5. ஓகேவா? ஸோ அப்போ 0 அப்படின்றது இந்த ஏபியில் நமக்கு 5th டேர்மாக இருக்கும். ஸோ எடுத்து எழுதலாம். therefore 0 is 5th term of the AP. 10th கொஸ்டின் பார்க்க போகிறோம். The 17th term of an AP exceeds its 10th term by 7. ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 17th டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 17th டேர்ம் வந்து 10th டேர்மை விட 7 ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 17th டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ 10th டேர்மோட 7 ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 17th டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 16d அப்படின்னு எழுதலாம். 10th டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 9d அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 7 நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஏவும் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஏவும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு இந்த 16d நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள +9d வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது நமக்கு -9dயாக மாறிடும். ஈக்குவல் டு 7 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 16dலேருந்து 9dயை செப்பரேட் பண்ணால் நமக்கு 7d வந்துடும். ஈக்குவல் டு 7 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ d ஈக்குவல் டு 7. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷன்லாம் வந்துடும். ஸோ 1 7s are 7, 1 7s are 7. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஆன்சர்.